என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு டத்துஸ்ரீ உள்ளிட்ட அவையினரை மனமொழிமையாலை வணங்கி இன்றைய இந்த தலைப்பிலே 10 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு பச்சை லைட் வந்து 10 நிமிடம், 6-7 நிமிடத்தில் அடைச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடங்கள். ஸோ 10 நிமிடங்களுக்குள்ள எப்படி செய்தியை வந்து 10 நிமிடங்களுக்குள்ள முடிக்கணுமோ அதே அளவுக்கு முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஆக கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ், அது நம் உயிருக்கு நிகரானது. தமிழ் ஈக்குவல்ஸ் டு உயிர், தமிழ் சமக்குறி உயிர் அப்படின்ற தலைப்புல தான் இன்றைக்கு ஒரு 10 நிமிடங்கள் நாம் கலந்து ஆலோசிக்கவிருக்கின்றோம், சரிங்களா? ஆக இன்றைக்கு நாம் இங்கே ஒரு அழகான ஒரு குழு அறையில் நாம் இங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதே வேளையில் கடந்த 10 நாள்களாக இப்போ 11வது நாள் ஆயிடுச்சு, பிரேசிலில் COP30 என்ற ஒரு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சரிங்களா? இந்த மாநாடு வந்து ஒரு உலக முக்கியத்துவம் மிக மிக முக்கியமான ஒரு மாநாடு. இன்றைக்கு ஆக கடைசி செய்தி என்ன, இன்னும் அந்த தலைவர்கள் சந்தித்து பேசி ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை என்பதுதான் CNN ஆக கடைசியா இப்பொழுது பிற்பகல் 1 மணி அளவில் நாம் கேட்ட செய்தி. 110 நாட்டோட தலைவர்கள் அமர்ந்து அடுத்து இந்த உலகம் இருக்குமா, நமக்கு காற்று கிடைக்குமா, நம்மளால மூச்சு விட முடியுமா அப்படின்றத பேசிக் கொண்டிருக்கிற தருவாயில 10 நாள்ல முடிய வேண்டிய மாநாடு 11வது நாள் வந்து அதை அவங்களால முடிக்க முடியாம இப்பொழுது திணறிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கலைந்து போகக்கூடிய சூழல், ஆனால் இன்னும் முடிவு எடுக்க முடியவில்லை. ஏன்? அப்படிப்பட்ட அடுத்து இந்த உலகத்துக்கு நாம கடந்த 20 ஆண்டுகளாக 0.5 பாகை செல்சியஸ் வெப்பத்தை நாம் ஏற்றிவிட்டோம். அந்த 0.5 பாகை நம்மை கொல்லக்கூடிய அளவுக்கான வெப்பம். நாம் இவ்வளவெல்லாம் செய்து இதனையெல்லாம் பார்த்து இந்த உலகத்தை யாரிடம் கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? அடுத்த தலைமுறை இருக்குமா இருக்காதா? இந்த காற்றை வாங்கிக் கொள்ள நாம் செய்யும் இந்த அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ள அடுத்த தலைமுறை இருக்குமா அப்படின்றது அந்த தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக இதுல இன்று நமக்கு இப்ப இந்த தமிழுக்கும் அந்த மாநாட்டுக்கு என்ன தொடர்பு வந்தது? இதையெல்லாம் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு ஐநாவின் கீழே இப்ப செய்ய வேண்டாமே? தமிழ் எவ்வளவு அழகாக, இந்த உயிர் என்பது இயற்கையோடு இசைந்தது, இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பதை தமிழ் நமக்கு காலமாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சங்ககால பாடல் தொட்டு திருமுறை, 4000 திவ்ய பிரபந்தம், இன்றைய கவிதைகள் கூட நம்ம கவிதை எழுதணும்னா இயற்கையை தொட்டு தான் நம்ம கவிதை எழுதி இயற்கையோடு இசைந்து அப்புறம் தான் நம்ம வரோம், சரிங்களா? ஆக சங்ககால பாடல்ல குறுந்தொகையில் என்ன சொல்லுது? நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்றே, நீரினும் அளவின்றே, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடனோடு நட்பு. ஒரு காதலை, ஒரு நட்பை சொல்ல வந்த பாடல் இயற்கையை சொல்லி எவ்வளவு அழகாக அந்த காதலுக்கு வந்திருக்குது பாருங்க. இதுதான் தமிழினுடைய சிறப்பு. அந்த தமிழ் ஏன் இந்த இயற்கையோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறது பாருங்க. அடுத்து திருஞான சம்பந்தர் பாடும் பொழுது அவர் இறைவனை பாட வருகிறார். மடையில் வாழை பாயமாதர அந்த பாடல் திருஞான சம்பந்தர் பாடும். மடையில் வாழை மீன்கள் அப்படியே துள்ளி குதிக்குது, அங்க மாதரார் குளிக்க போறாங்க. இதையெல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகாக இயற்கையை சொல்லி அப்புறம் தான் இறைவன் என்கொலோ அப்படின்னு அந்த பாடலை முடிக்கிறாரு. ஆக இயற்கையை தொட்டுத்தான் எல்லா பாடல்களும். பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன், ஆழ்வாரும் 4000 திவ்ய பிரபந்தத்துல பச்சை மாமலை போல இருக்கின்றான் அவனுடைய மேனி, இயற்கையை தொட்டு. ஆக நீ இறைவனை கும்பிட்டாலும் எதை செய்தாலும் இயற்கையோடு ஏய்ந்த ஒரு வாழ்வு. இயற்கை இல்லை என்றால் நீ வாழ முடியாது. அதுதான் தமிழ். இப்படி இயற்கையோடு சேர்ந்து குளோபலைசேஷன் சொல்றோம் இல்லைங்களா, உலகமயமாதலையும் முன்னுக்கே வலியுறுத்திய மொழி இந்த மொழிதான்.
எவ்வதுரைவது உலகு உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவுன்றார்ல திருவள்ளுவர். நீ இந்த உலகத்துக்கு கூட சேர்ந்து அவங்க போடுற போட்டிக்கு ஏற்றா போல இந்த உலகம் வந்து விட்டது. எதற்கு? செயற்கை நுண்ணறிவுக்கு, ஏஐக்கு வந்து விட்டது. இந்த ஏஐ உனக்கு தெரியவில்லை என்றால் முடியாது, உன் வாழ்க்கை அடுத்து போகாது. அவங்க கூட போட்டி போடு. அதைத்தான் அவர் சொல்வார், எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவுனாரு. அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த மொழி, இந்த தமிழ். சரிங்களா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராண பாடல முதல்ல தொடங்குறாரா இல்லைங்களா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கடைசியை முடிக்கும் போதும் பெரிய புராணத்துல சேக்கிழார் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் முடிக்கிறாரு. உலகம் தொடங்கி உலகம் முடிக்கிறாரு. ஏன்? இந்த உலகத்தோடு ஒட்டிய வாழ்வுதான் உனக்கு உயிரை கொடுக்கக்கூடியதுன்றது தமிழ் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. சரிங்களா? கம்பர் பாடும் பொழுதும் உலகம் யாவையும் தாம் உளவாக்கணும் அப்படிதான் தொடங்குறாரு. உலகத்தை இணைத்துக் கொண்டு அடுத்து இந்த தலைமுறை குளோபலைசேஷன் இல்லாவிட்டால் வாழ முடியாது, நாம் நமக்குள்ளேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக் கொண்டிருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொன்ன மொழி இந்த தமிழ் மொழி. ஆக அந்த உயிரோடு அடுத்த வாழ்வுக்கு உயிர் வேண்டும். அந்த உயிர் வாழ்வதற்கு இந்த உலகம் வேண்டும். இந்த உலகத்துக்கு தூய காற்று வேண்டும், தூய தண்ணீர் வேண்டும். இதற்கு நீ எப்படி வாழ வேண்டும்? இயற்கையோடு வாழ். இல்லை என்றால் இல்லை, நீ இல்லை, இந்த உலகம் இல்லை, அடுத்த தலைமுறை இல்லை என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டது இந்த தமிழ் மொழி. இப்படி உலகின் மனிதன் தொடர்ந்து வாழ இந்த உயிர் தமிழே உகந்த வழியை காண்பித்தது தமிழே உயிராக. ஆக எப்படி இந்த தமிழை உயிராக எடுத்துக்கொள்வது அடுத்த கட்டத்துக்கு நாம் வரோம். சரிங்களா? நமக்கு அறிவியல் பூர்வமாக 23 மரபுத்திரி, குரோமோசோம் 23 இருக்குங்களா? அதுல ஒரே ஒரு மரபுத்திரி வந்து அந்த 22 வந்து மற்றதை எல்லாம் நமக்கு கொண்டு வரும். உன்னோட மொழி, உன்னோட பண்பாடு, உன்னோட மரபு, உன்னோட சுற்றம், உன்னோட இதுல இருந்து எல்லாம் கொண்டு வரும். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்ப இந்த நோய் எப்படிங்க? அது உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும். ஏன்? அந்த குரோமோசோம் நமக்கு வந்திருக்கிறது. 23வது குரோமோசோம் வந்து நம்முடைய பாலினத்தை உறுதி செய்யும். ஆக இவையெல்லாம் சேர்த்துதான் இந்த DNA என்கிற மரபணு. இந்த குரோமோசோம் X, Y எல்லாம் இப்படி திரிந்து ஹீலிக்ஸ் வடிவத்துல வந்து டபுள் ஹீலிக்ஸா இருக்கும். அந்த வடிவத்துல நமக்கு சேரும் பொழுது நம்முடைய DNA டயோக்சி ரைபோ நியூக்ளிக் என்ற ஒரு அமிலம் உருவாகி இதுதான் நீ யார், நாம எப்படி வாழ போறோம், நம்ம என்ன மாதிரியான சிந்தனையோட இருக்க போகின்றோம் அப்படின்றத நமக்கு உறுதியாக படிப்படியாக அந்த தலைமுறையிலிருந்து இந்த தலைமுறை வரை கடத்தி கொண்டு வந்து நமக்கு கொடுப்பது இந்த DNA. இந்த DNAக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு மாறுபாடுகள் இருக்கின்ற அந்த குரோமோசோம்கள் மாறி மாறி நமக்கு வரும் பொழுது அது வந்து ஒரு தலைமுறை ஜெனட்டிக் ரிப்ளிகேஷன் சொல்லுவோம். அந்த ஜெனட்டிக்கை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இப்படி சேர்க்கின்ற இந்த டிஎன்ஏவை என்றைக்கு இந்த தமிழன் அந்த DNA என்பதற்கு நிகராக த மே இல் என்பதை உள்ளுக்கு நாம் இணைத்துக் கொள்ளுகின்றோமோ அன்றைக்கு தான் இந்த தமிழே நமக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்தை நம்மால் உருவாக்க முடியும். இன்றைய தலைமுறைக்கு அதை மட்டும்தான் நாம் செய்ய முடியும். ஆக அடுத்த கட்டமாக ஒரு ஆய்வு வந்தாலும் வந்துடும், ஆராய்ச்சி செய்தாலும் செஞ்சிருவாங்க. இப்ப எல்லாவற்றையும் படியாட்டம் குளோனிங் செய்யறாங்க இல்லைங்களா? ஆக ஒரு அடுத்து நாம் இளைஞர்கள் இந்த மொழியை மிகச் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மொழி அழியாமல் இருக்க வேண்டும், தொடர்ந்து காக்கப்பட வேண்டும் என்றால் அந்த டிஎன்ஏக்குள்ள இந்த த மீ இல் என்ற உயிரை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என்றால் அதை விட நாம் மிகப்பெரிய ஒரு இந்த பூமிக்கான, இந்த தமிழர்களுக்கான, இந்த மக்களுக்கான ஒரு கொடையை நாம் செய்து விடாமல் இருக்க முடியாது. ஆக இந்த தமிழ் என்பது டிஎன்ஏவுக்கு நிகராக என்று நாம் கொள்கின்றோமோ, புற வடிவில் அதை ஆய்வு செய்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நமக்கு ரொம்ப செலவாகும். அதற்கான ஆய்வுலாம் அடுத்தடுத்து தொடங்கும். ஆனால் அக வடிவில் நாம் அதனை
ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த மொழிக்கு என்றுமே அழிவில்லை. தமிழ் என்பது உயிராக நிற்கும். சரிங்களா? எப்போதும் இப்ப நம்ம என்ன பேசுறோம்? ஏங்க உலகம் எங்கேயோ போச்சு, பச்சை எடுத்து விட்டது. சரிங்களா? இன்னும் 2 நிமிடங்கள் இருக்குங்களா? ஆக நமக்கு அடுத்து வர வேண்டியது உலகம் உயர்நிலை சிந்தனையை மட்டுமே இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் என்பதை நாம் எல்லா நிலைகளிலும் நாம் பேசுறோங்க. பள்ளிக்கூடத்தில் படிப்பும் அப்படிதான் இருக்குது. எங்க போனாலும் ஹாட்ஸ் இருக்குதுங்களா, உயர்நிலை இருக்குதுங்களா அப்படின்னு நம்ம பேசுறோம். அதுக்கு ஒரு அடிப்படை வந்து இந்த SWOT அனாலிசிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? SWOT, ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், பிறகு ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். இது இப்ப எப்ப கண்டுபிடிச்சதுங்க? 1960. வள்ளுவர் சொல்லிட்டார்ல முன்பே, ஹாட்ஸுக்கு ஸ்வாட்டுக்கு பாதை அமைத்து கொடுத்தவர், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஸ்வாட் வந்துருச்சா? ஆக உயர்நிலை சிந்தனைக்கு உரிய ஒரே மொழி இந்த தமிழ் மொழி என்பதை பெருமையோடு நாம் தமிழர்களாக ஏற்றுக்கொள்வோம். தமிழே உயிராக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.